வணக்கம். இலக்கண குறிப்பு. வியங்கோள் வினைமுற்று. க, இய, இயர். இது சொல்லோட முடிவில் வந்தால் அது வியங்கோள் வினைமுற்று. எடுத்துக்காட்டாக வாழ்க, கல முடிஞ்சிருக்கு, வியங்கோள் வினைமுற்று. வாழிய நம்ம உச்சரிக்கும் போது இயங்கிற சொல்லு கடைசியில் முடியுது. வாழியர் இதில் இயர்ங்கிற சொல்லு முடியுது. இப்படி க, இய, இயரில் முடிந்தால் அது வியங்கோள் வினைமுற்று ஆகும். அடுத்ததாக அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் பிரித்தால் நம்மளுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு 2 சொற்களோ 3 சொற்களோ அடுக்கி வரும். அப்படி அடுக்கி வரும்போது அந்த சொற்களை பிரித்து பார்த்தால், அதாவது இப்போ எடுத்துக்காட்டாக பாம்பு பாம்பு பாம்புன்னு இருக்குது. இதை முதல் பாம்பை பிரித்து பார்த்தால் ஒரு பொருள் தரக்கூடியது. இப்படி பொருள், அதாவது பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடராகும். இரட்டை கிளவி. இங்கே கொடுத்துருக்க கிளவினா என்னென்னா சொல். அந்த சொல்லை பிரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு பொருள் தராது. அப்போ பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவியாகும். நன்றி.